இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி வைக்கிறதா வேணாமாங்கிறதெல்லாம் முடிவு எடுக்க வேண்டியது அந்தந்த கட்சிகளினுடைய தலைமை. அந்தந்த மாநில செயற்குழு பொதுக்குழு அதெல்லாம் தான் முடிவு எடுக்கணும். வேற ஒரு கட்சி இதை பொறுப்பாளராக இருந்துக்கிட்டு அதை முன்னெடுத்துக்கிற ஒருத்தர் போய் அந்த கட்சியை அப்படி முடிவு எடுக்குது, இந்த கட்சி நாங்கள் என்ன முடிவு எடுக்கிறோன்னு சொல்ல தான் எங்களுக்கு உரிமை இருக்குது, தகுதி இருக்குது. அதை நம்ம போய் பேச முடியாது. சரி, எனக்கு கொடுக்கும், நான் அழுத்தத்துக்கு இது போகிறேன்னா எனக்கு கொடுக்காத அழுத்தத்தை கொடுக்குதுங்களா? எல்லாம் ஒன்றும் இல்லை. அழுத்தத்துக்கு பயந்தால் அப்புறம் அதுக்கு ஒன்றும் பேச்சு கிடையாது. எல்லாருக்கும் தான் அழுத்தம் இருக்கும். இப்போ எனக்கு இல்லாமல் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நாங்கள் அப்படி ஆளுகளாக தெரியுதா? அதெல்லாம் அது அவங்கவுங்க முடிவு எடுக்கணும். அது போய் பேசிகிட்டு இருக்க வேண்டாம். சமூக வலைதளங்களில் வந்துட்டு அமைச்சர் சேகர் பாபு பேசி ஒரு ஆடியோ அவர் எதிர இருக்கக்கூடிய வந்துட்டு நீங்கள் பண்ணது எல்லாத்தையும் நான் வெளியிட்டேன், நீங்கள் வந்து சவுக்கு சங்கர் வீட்டு பண்ண எல்லாமே நான் பண்ணி வெளியிட்டேன் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ தம்பி ஆம்ஸ்ட்ராங் கொலையிலிருந்து சவுக்கு சங்கர் வீட்டில் கழிவை தூக்கி கொட்டினதுலேருந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு நாங்கள் என்ன சொல்கிறது அறிவற்ற கூட்டம் கிடையாது. இப்போ என் வீட்டில் வந்து நீங்கள் அழைப்பானையே கையில் தான் கொடுக்கணும். அப்படின்னா நீங்கள் என்னை அசிங்கப்படுத்தணும்னு ஒட்டினீங்கன்னா ஒட்டினதோடு அவங்க வேலை முடிஞ்சிருது. அதை கிழிப்பேன், அதை என்னத்தையோ பண்ணுவேன். அதுக்கு வந்து என் பிள்ளைகளை அடித்து சிறைப்படுத்துவது, வழக்காக்குவது அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அநாகரிகம். இதெல்லாம் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு, உயர் காவல்துறை அதிகாரிகளுக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் என்ன ஆட்சியா இல்லை அது என்னது? அதெல்லாம் அவங்க தெரிஞ்சு தான் செய்கிறாங்க. தம்பி ஆம்ஸ்ட்ராங் கொலை இவங்க யாருக்குமே தெரியாமல் நடந்துட்ட. ஒரு தலைவனை வீட்டு வாசலை வெட்டிட முடியுங்கிற துணிவு உனக்கு எப்படி வருது? எப்படி வருது? ஏன்னா அதிகாரம் உனக்கு துணையாக நிற்குதுன்னு நீ நம்புற. இப்போ என்னைய வந்து நீ எப்படி கை வச்சிட முடியும்? நான் வந்து ஒரு ஜனநாயகவாதியாக இல்லை அப்படின்னா என்னை இழிவுபடுத்த சுவரொட்டி ஓட்டினவன் என் வீட்டில் அதெல்லாம் இருந்துட முடியும்னு நினைக்கிறியா? நான் முழுக்க ஒரு மக்களுக்கான பிள்ளையாக இந்த மண்ணில் ஜனநாயகத்தை, தூய ஜனநாயகத்தை மலரச் செய்யணுங்கிற கனவோடு நிற்கிறதுனால வேண்டாம்னு விட்டுட்டு நிற்கிறோம். இல்லை நீங்கள் ஆற்றங்காட்டதுக்கு நானும் எதிர்த்து பண்ணேன்னா என்ன பண்ண முடியும்? என்ன நடந்துருக்கும் பாருங்க. நாடே வன்முறை கடை மாதிரி போயிடும். அதை நீங்கள் செய்கிறதில்ல. எல்லாருக்குமே ஒன்று சொல்லுவேன், அதிகாரம் நிலையானதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஆடாதீங்க. அதனால் அறத்தின் வழி நின்று ஆள பாருங்கள், வாழ பாருங்கள். அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. ஒரு ஆட்சி எங்கள் தாத்தா காமராஜர் அந்த மனுஷன் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே ஆட்சியிலேன்னு ஏங்க வைக்கிற அளவுக்கு, வருந்த வைக்கிற அளவுக்கு ஆட்சி இருக்குது. பேரறிஞர் அண்ணா தனிப்பட்ட முறையில் எங்களுக்கெல்லாம் இன்னொரு 5 ஆண்டு உயிரோடு இருந்திருக்கக்கூடாதா? இன்னொரு 4 ஆண்டு இருந்திருக்கக்கூடாதா? அவர் ஒரு 5 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செஞ்சுருந்தால் இந்த நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி, திராவிட கட்சிகளாலும் நல்ல ஆட்சி கொடுக்க முடியும்னு ஒன்று காட்டியிருந்திருப்பார். ஒரு கெடுவாய்ப்பாக அவர் இறந்துட்டதுனால இப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஒரு ஆட்சியாளன், ஒரு மன்னன் இல்லைன்னா அவன் இல்லையே அப்படின்னு நினைக்க வைக்கணும். ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் பணிமாற்றத்துக்கு எத்தனாயிரக்கணக்கான பிள்ளைகள் கதறி அழுதாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க. அந்த ஆசிரியருடைய பணி செவ்வனே இருந்திருக்கு, செம்மையாக இருந்திருக்கு. ஒரு தலைவனுடைய ஆட்சி வீழுதுன்னா ஐயோ இந்த ஆட்சி வீழுதான்னு இருக்கணும். ஒளிஞ்சாண்டா தொலைஞ்சாண்டான்னு நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆட்சி நடத்துறது நீங்கள் கைவிடணும். இல்லாமல் இருக்காதுல்ல. அது சம்மந்தப்பட்ட அவரே சொல்கிறார்ல, உலகத்துக்கே தெரியும். நீங்கள் இல்லை அப்படி வச்சுக்கிறோம், இல்லை வச்சுக்கிறோம். காவல்துறை எப்படி அனுமதி கொடுக்குது? சவுக்கு சங்கர் வீட்டில் போராட்டம், சரி, அந்த வீடு இருக்கிற தெருவில் ஒரு இடத்த கொடுத்து அங்கே ஒரு தடுப்பை போட்டு நீங்கள் இங்கே போராடுங்கன்னு சொல்லணும். வீட்டு வாசலுக்குள்ளே வீட்டுக்குள்ளே நுழைய எப்படி அனுமதிச்சிங்க? அவங்க கைகளில் இந்த கழிவு நீர்களை, இந்த கழிவை கொண்டுக்கிட்டு போகிறாங்கங்கிறத கவனிக்காமல் எப்படி இருந்தீங்க? 3 மணி அவங்க நேரிலேயே இருக்காங்க. அதையெல்லாம் எல்லாரும் பார்க்குறாங்க, உலகமே பார்க்குது. காவல்துறை பார்க்காம என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? ஒரு வயதான தாய், சவுக்கு சங்கர் தாய், என் தாய், எங்கள் அண்ணன் ரஹீம் தாய், எங்கள் ஐயா திருமால் சொல்லுவேன், தாய் தான்டா உலகத்தில் எவனாக இருந்தாலும். அம்மா தான்டா. அந்த அம்மாவை நிறுத்தி அந்த அம்மாவுக்கு முன்னாடியே சவுக்கு சங்கரை இன்னும் இல்லாமல் பேசுகிற, அந்த மகனை இந்த மகனேன்னு பேசுகிற. யாரை பேசுகிற? அந்த தாயை தாண்டா பேசுகிற.
அது என் தாயை பேசுனா சவுக்கு சங்கர் தாயை பேசுனா, ஏன் ஸ்டாலினுடைய தாயை பேசுனா என்ன, இல்லை தம்பி உதயநிதியின் தாயை பேசுனா என்ன, இல்லை ஐயா சேகர்பாபுனுடைய தாயை பேசுனா என்ன, இல்லை காவல்துறை அதிகாரிகளுடைய தாயை பேசுனா என்ன? தாய் தாய் தானே. அவன் என்ன தவறு பண்ணா? நீ எதுக்கு அவ்வளோ அதிசயம் பற்றி அந்த வீட்டில் இங்கே வீடு சவுக்கு சங்கர் வீடு இருக்குன்னு சொல்லி அங்கே போய் போராடுன்னு சொல்லி இவ்வளோ அனுமதிச்சு விட்டு இது அரசுக்கு தெரியாது, அதிகாரத்துக்கு தெரியாது அப்படின்னா நாங்கள் அவ்வளவு கூமுட்டையில் எங்களுக்கு மூளைங்கிற உருப்படுத்தி களிமண்ணா வச்சுருக்குல்ல. உலகத்தை உள்ளங்கையில் அறிவை கடன் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் நாங்கள். ஏதோ அடக்கி வாசிக்கிறோம், என்ன பண்ணுறது, சிக்கிக்கிட்டோம். மேலே ஏறுற வரைக்கும் இந்த கொடி தான் இருக்குது, பிடிச்சிக்கிட்டு தொங்கி ஏறிடுவோம்டா. ஏறிட்டா அப்புறம் என்ன நடக்கும்? இதெல்லாம் திருப்பி நடக்கும். இது மாதிரி 100 மடங்கு நடக்கும்.